வணக்கம். இந்த பதிவு டிக்டாக்ல அக்கவுண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை டிக்டாக்ல ஒரு டிக்டாக் வீடியோவை ரிப்போர்ட் பண்ணுறவர்களுக்கான பதிவு. நீங்கள் எல்லாரும் சரியாக தான் செய்கிறீங்கன்னு நம்புறேன். அதில் ஒரு சிலர் ஒரு தவறான பாதையில் போய் இதை டிக்டாக் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை பற்றி தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். இந்த மற்ற சமூக வலைத்தளத்தில் இல்லாத அளவுக்கு இந்த டிக்டாக்ல தான் கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒருத்தர் மேலே விருப்பம் இல்லையண்டா நீங்கள் என்ன செய்றீங்க, அவர் ஒரு தலைவிட்ட படத்தையோ கொடியோ அல்லது புலி உறுப்பினர்கள் யாரையும் படத்தை போட்டோன்னு நீங்கள் போய் போடுறீங்களோ இது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த வீடியோக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க அல்லது அந்த கணக்குக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இப்படி செய்யாருங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே அது மேலே தலைவிட்ட படமோ கொடியோ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீங்கள் ஆதரவு. ஆனாலும் அவருக்கு செய்கிறீங்க. ஏன் அப்படி செய்றீங்க? அதை அப்படி செய்யாதீங்க, தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஆளுண்ட பிரச்சனையை பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தில் வச்சுக்கொண்டு ஒரு இனத்தையே நீங்க புறந்தள்ளுறீங்க, இனத்தையே கீழே காலக்குள்ள போட்டு விழுத்துறீங்க. அது சரியில்லாத வேலை ஒன்று. தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது நீங்க உங்களோட சொந்த சகோதரி அம்மா அப்பா பஞ்சாதிகளையே கொண்டே காசுக்காக விலை மாதத்துக்கு விற்கிற மாதிரி ஒரு செயல்ன்றது. சரி, நீங்கள் இதே கருத்தும் போடுறீங்களா, அவன் பிடிக்காதவன்றதுக்காகவே நீ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் செய்ய இல்லையா அப்படியா இப்படியாண்டு கருத்து போய் அவனோட சண்டை பிடிக்கிறீங்க. நீங்க வேற ஏதாவது சொல்லி சண்டை பிடிங்க. தயவு செஞ்சு இதை சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க. ஒரு தனி மனித பிரச்சனைக்காக ஒரு இனத்தையே நீங்க இழிவுபடுத்துறீங்க. இது டிக்டாக்காரனும் பார்ப்பான், எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்களாடாப்பா, இப்போ உண்மையிலே கன பேர் பிடிக்க இல்லை இதை என்றுதான் யோசிப்பான். ரைட்டா? அவங்களோட அல்கரிதம் இன்னும் கூட வேலை செய்யும். உண்மையிலே டிக்டாக் பிளாக் பண்ணணும்டா நீங்க ஒரு காணொலியை போட்ட உடனே பிளாக் பண்ணணும், அது உடனே சொல்லணுமா வார்னிங் மெசேஜ் அப்படி ஏதாவது வரணும். அப்படி வந்தா தான் அந்த டிக்டாக் தாண்டபாட்லயே அந்த கம்ப்யூட்டர் அல்கரிதம் ப்ராசஸ் பண்ணி டிசைட் பண்ணிட்டு ஓகே இது கூடாத காணொலி இதுக்கு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி அது வார்னிங் பண்ணு. சரி, போட்டுக்கு அந்நேரத்துக்கு பிறகு இப்படி வார்னிங் மெசேஜ் வருது இப்படி வருதுண்டா அது உண்மையிலேயே யாரோ போய் நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு அப்படி நீங்கள் ஒரு நல்ல கணக்குக்கு மாத்திரம் இல்லை, ஒரு ஃபேக் ஐடி காரணத்துக்கு கூடி இந்த காரணத்தை சொல்லி ரிப்போர்ட் பண்ணாதீங்க. உண்மையா தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். இந்த தயவு செஞ்சு ஃபேக் ஐடிக்கு கூடி இந்த காரணத்தை கொடுத்து ரிப்போர்ட் பண்ணாங்க. வேற ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுமா இதை சொல்லி தயவு செஞ்சு உண்மையிலேயே மாற்றி அந்த கருத்துக்கோளும் போட்டு சண்டை பிடிக்காங்க. இதை சொல்லி கருத்து போட்டு சண்டை பிடிக்காங்க. நீங்கள் அவனை ஹேர்ட் பண்றேன்னு நெச்சு நீங்க மற்ற தமிழினத்தையே நீங்க துன்புறுத்துறீங்க. உங்களால எல்லாரும் கவலைப்படுவாங்க. மற்ற பல பேர் பார்க்க கூடிய எங்கட தமிழ் நம்ம இப்படியாண்டு சிங்களவன் செய்கிறான் ரிப்போர்ட் பண்றான், அவன் தன் இனத்துக்காக செய்கிறான். நீங்க ஏன் தமிழர்கள் செய்கிறீங்க?